If G is a group and A belongs to G, then N of A. XA equal to AXன்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி நினைக்கக்கூடாது. இடையில ஸ்டார் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அர்த்தம். இஸ் டேஷ் ஆஃப் ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது சொல்லுங்க, இது என்ன டெஃபினிஷன்? இது எதோட டெஃபினிஷன்? இந்த ஹிண்ட் இதுதான், என்னன்னு இருக்கு. அதுக்காக அதை சொல்ல முடியாது. நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட். நீங்க படிக்கும்போது வெறும் நார்மலைசர் படிக்கக்கூடாது, நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அது ஏன்னு சொல்றேன் நான். நம்ம குழப்பம் வரும், அதுக்காக தான் தெளிவா சொல்றேன். இது என்ன சார் அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை வச்சு இந்த சப்குரூப், ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் சப்குரூப் தான். ஓகேவா? சப்செட்டாக இருக்கும், ஆனால் நாட் அ சப்குரூப்னு கொடுத்துருக்காங்க. சென்டர்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் அ குரூப் தான் பேசுவோம், சென்டர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி சப்செட்டே இல்லைங்கிறாங்க, அதுக்குள்ளே இருந்தால் எடுக்கிறோம், அதனால சப்செட்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ என்னோட மெயின் எய்ம் வந்து இந்த இடத்துல இந்த டெஃபினிஷனை சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஒன்று புரிய வச்சிடுறேன். இந்த த்ரூ எக்ஸாம்பிள் நான் அந்த மேலே வரேன். நான் மறுபடியும் ஒரு சிம்பிளான குரூப் எடுத்துக்கலாம். ஜி வந்து 1,-1. இதோட ஆப்ரேஷன் வந்து என்னென்னா ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். இதில் ஏ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா -1 அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஏங்கிற நம்பர் வந்து -1. அப்போ என் ஆஃப் ஏங்கிறது இப்போ என்ன ஆயிரும்னா என் ஆஃப் -1 ஆயிரும். இந்த என் ஆஃப் -1ங்கிறது ஒரு செட்டு. இப்போ இந்த செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டை நான் கலெக்ட் பண்ணி எழுதணும். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த -1 கூட இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும், ஓகேவா, நான் கலெக்ஷன் ஆஃப் எக்ஸு கம்யூட்ஸ் வித் ஏ. இந்த குரூப்பில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்லாம் இந்த -1 கூட கம்யூட் ஆகுதோ அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி எழுதணும். இந்த கலெக்ஷன் பார்த்துங்க, எதுக்கு கலெக்ஷன் போடுறாங்கன்னு. -1 கூட கம்யூட் ஆகணும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட எக்ஸை நான் எடுக்கணும். இங்கே ஏ வந்து ஃபிக்ஸட், அதனால தான் என் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுறோம். அப்போ ஏயை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அதாவது இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸ் வந்து ஃபிக்ஸட் -1. அதே மாதிரி இந்த இடத்துல இது -1. இந்த பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாக்ஸ் போடணும், இன்ட்டு. அது இந்த பக்கம் அதே இங்கே வரணும், மாறி இருக்கும். ஓகே, சிஐ ஈக்குவல் எக்ஸ் மாடலில் இருக்கும். அப்போ இந்த குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸில் ஏ கூட கம்யூட் பண்ணுறதா எடுத்து எழுதுங்க, அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான் மீனிங். ஒரே ஒரு 1 தானங்க சார் வரும். இந்த பக்கம் இங்கே 1 போடலாம். ஒன்னொன்னா செக் பண்ணுமா? மொதல் எலமெண்ட் 1, இங்கே என்ன போடுறோமோ அதை தான் இங்கே போடணும். ரெண்டு வேற வேற போடக்கூடாது. ஏன்னா இங்கே எக்ஸுனா இங்கே எக்ஸ் தான் இருக்கும். ஓகே, அப்போ இதை செக் பண்ணிட்டோம், இது கரெக்டாக வந்துடுச்சா? அப்போ இந்த செட்டுக்குள்ளே இந்த 1 தூக்கி போட்டுறணும். இதோட வேலை முடியலை, மறுபடியும் அடுத்த இந்த ஜியில் இருக்க அடுத்த எலமெண்ட்டுக்கு போகணும். இதே கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும். இது -1 ஃபிக்ஸடு, இந்த இடத்துல -1 ஃபிக்ஸடு, கம்யூட் பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். -1 போட்டு பாருங்க, இங்கேயும் -1, இங்கேயும் -1, ரெண்டு பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லைங்க சார். சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஆச்சுன்னா -1 இங்கே எழுதணும், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இங்கே எழுதக்கூடாது. ஸோ இப்படி ஒரு செட்டு எழுதணும்னா இது ஆக்சுவலாக சப் குரூப்பாக இருக்கும். இந்த சப் குரூப்புக்கு பேர் நார்மலைசர் ஆஃப் -1. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் இந்த குரூப் வந்து ஐ மீன் சப் குரூப் ஈக்குவல் டு குரூப் அப்படின்னு வந்துடுது. பட் நான் ஐடியா அந்த மீனிங் புரியறக்காக சொன்னேன். இது ஈக்குவல் டு ஜின்னு வரணும்னு அவசியம் இல்லை ஜென்ரலாக. இப்போ இந்த டெஃபினிஷனுக்கு வாங்க. அப்போ நம்ம என்ன சார் இதோட அர்த்தம்னா, ஏன்னு ஒரு எலமெண்ட்டை நான் கையில் வச்சுக்கிறேன். கையில் வச்சுக்கிட்டு இந்த ஜிக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸாக நான் தேடுவேன். எப்படிப்பட்ட எலமெண்ட்ஸாக தேடுவேன்னா, இந்த ஏ கூட கம்யூட் பண்ணும் இல்லையா, அப்படிப்பட்ட எலமெண்ட்ஸாக நான் தேடுவேன். ஓகேவா? இப்போ ஜியில் வந்து ஒரு 10 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிருவோம். ஜியில் வந்து ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 ஏதோ ஒரு நம்பர் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. மொதல் எலமெண்ட்டை கையில் எடுப்பேன். எடுத்துட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணுவேன், எக்ஸ்ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னு வருதான்னு. இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த எலமெண்ட்டை தூக்கி என் ஆஃப் ஏங்கிற ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுருவேன். ஓகேவா? இந்த பாக்ஸ் தான் என் ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. மொதல் எலமெண்ட் எடுக்கிறேன், இந்த கண்டிஷனை பார்க்குறேன், சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த எலமெண்ட்டை தூக்கி இங்கே போட்டுருவேன். ரெண்டாவது எலமெண்ட் எடுக்கிறேன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, இந்த எலமெண்ட்டை பாக்ஸுக்குள்ளே போட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? மூணாவது எலமெண்ட் எடுக்கிறேன், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அப்போ இந்த தேர்ட் எலமெண்ட்டை தூக்கி பாக்ஸுக்குள்ளே போட்டுருவேன். இப்போ